நிலக்கோட்டை பகுதியில் இல்லம் தேடி தன்னார்வலர்கள் மூலம் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பணிகள் துவங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தாலுகா புதுப்பட்டியில் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பணிகள் துவங்கியுள்ளது. இப்பணியானது காட்டு நாயக்கர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் நடக்கிறது. நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நிலக்கோட்டை பேரூராட்சி புதுப்பட்டி பகுதியில் வசிக்கும் காட்டு நாயக்கர்கள் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பணிகளை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி உத்தரவின் பேரில் நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கோடி அறிவுரையின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு வட்டாட்சியர் சரவணன் மேற்பார்வையில் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் தலைமையில் இந்த கணக்கெடுப்பு நடைபெற்றது. மேலும் இதுகுறித்து இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் கூறும்போது, தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி தமிழ்நாட்டில் வசிக்கும் அனைத்து பழங்குடியினர்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பணிகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் கல்வித்துறையினர் இணைந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். புதுப்பட்டியில் வசிக்கும் ஊட்டி மலைப்பகுதியில் இருந்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்த காட்டு நாயக்கர்கள் பழங்குடியின மக்களின் தற்போதைய மக்கள் தொகை விவரங்களை சேகரித்தல், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலைமைகளை பற்றிய விவரங்களை சேகரித்தல், நிலவகை பயன்பாடு மற்றும் நிலக்குத்தகை பற்றிய விவரங்களை சேகரித்தல், பழங்குடியினரின் நல்வாழ்வு மற்றும் சுகாதார குறித்த விவரங்களை சேகரித்தல், பழங்குடியினர் நலத்திட்டங்களின் பயனாளிகள் பற்றிய விவரங்களை சேகரிக்கப்படும். இப்பகுதியில் காட்டு நாயக்கர்கள் 2650 பேர் வசித்து வருகின்றனர். இவர்களின் அடிப்படை வசதிகள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இப்பணியில் 10க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பழங்குடி இனத்தவர்களுக்காக சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பானது இல்லம் தேடி கல்வி பணியாற்றும் தன்னார்வலர்களை கொண்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பழங்குடியினர் பகுதி நிலக்கோட்டையில் புதுப்பட்டியில் 610 குடும்பங்கள் வசிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2350 மக்கள் தொகை கொண்ட இந்த பகுதியாகும். இவர்கள் பூர்வீகமாக ஜோசியம், கைரேகை இந்த மாதிரி பழங்குடியினருக்கான தொழில்களை, கிழங்கு சேகரித்தல் இந்த மாதிரி நீலகிரி மலைப்பகுதியிலிருந்து இடம் பெயர்ந்து கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய பழங்குடி இனத்தவர்கள். இவருடைய இனத்தில் சமூக பொருளாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து தமிழக அரசு அறிக்கை சமர்ப்பதற்காக நிலக்கோட்டையில் 9 தன்னார்வலர்களை கொண்டு இந்த பணியை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நிலக்கோட்டையில் வர நிலக்கோட்டையில் இவங்க என்ன வகை பிரிவை சேர்ந்தவங்க? இந்து காட்டு நாயக்கர் வகுப்பை சேர்ந்த பிரிவினர். இவங்கெல்லாம் என்ன மாதிரியான சமூக பொருளாதாரத்தில் எப்படி பின்தங்கி இருக்காங்க அப்படி அந்த உங்களுடைய கணக்கெடுப்பில் தெரியும்? எங்களுடைய கணக்கெடுப்பில் சமூக பொருளாதாரத்தில் வறுமை, இன்னும் பேங்கை பற்றி இன்னும் தெரியாத குடும்பங்கள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. பேன் கார்டு, இந்த ஆதார் விழிப்புணர்வு கூட இன்னும் அதிகமாக இல்லாமல் மிக சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களை பற்றிய கணக்கெடுப்புகள்லாம் எடுத்து அவர்களையும் ஒரு முன்னேற்றம் அடைந்த சமுதாயத்துக்கு சமமாக கொண்டு செல்ல வேண்டும். இப்போ பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 தெருக்கள் இருக்குது. 30 தெருக்களில் ஒரே ஒரு தெருக்கள் மெயின் ரோட்டில் மட்டும்தான் சாக்கடை வசதியே இருக்குது. எல்லா பக்கமும் சாக்கடை இல்லாமல் தெருக்களிலேயே தண்ணீர் சென்று கூடியிருக்கிறது. இந்த குடியிருப்புக்கு என்னென்ன வசதிகள் தேவை என்று அரசு கேட்டுள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.